தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மானதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை தன் உயிரை கொடுத்தேனும் காப்பாற்றுவான். இதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நம் பாவங்கள் நம் சாபங்கள் நீக்கப்படுவதற்காக சிலுவையில் மரித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சிந்தி நமக்கு மீட்பை தந்து இன்று வரை நாம் உயிரோடு வாழ, சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதமாக வாழ அவர் காரணகர்த்தாவாக இருக்கின்றார். ஆகவே நாம் இந்த கிருபையின் நாட்களை, அதாவது லென்த் டேஸ் என்னும் நாம் புதுப்பிக்கப்படும் இந்த நாட்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு சாபமாகி இரத்தத்தினாலும் அவருடைய இறுதி சொட்டு தண்ணீரினாலும் நம்மை மீட்டு இப்பொழுது வரை பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை மட்டுமே நல் ஆயனாக, நம்முடைய தலைவனாக, நம்முடைய எல்லாவற்றிற்குமே ஆதிக்காரர் அவர்தான் என்று அவரை மட்டுமே முழுமையாக நம்பி வேறு எந்த காரியத்தை நம்பக்கூடாது. அம்மாவோ அப்பாவோ சகோதர சகோதரிகளையோ மருத்துவர்களையோ வக்கீல்களையோ அதிகாரிகளையோ தலைவர்களையோ யாரையும் நம்பாமல் கர்த்தர் மட்டுமே என் ஆயன், அவர் மட்டுமே என் தலைவர், அவர் மட்டுமே எனக்கு எல்லாம், அவரிடம் மட்டுமே என் கண்ணீரை வடிப்பேன், மனிதரிடம் வடிக்க மாட்டேன், என் குறைகளை அவரிடம் மட்டுமே சொல்லுவேன் என்று நாம் அவரை மட்டுமே நல் ஆயனாக, நல் ஆலோசகராக, நல் தலைவனாக, தாயாக, தந்தையாக அனைத்தும் அவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் நம் பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டு நாமும் நம் சந்ததியாகவும் ஆசீர்வாதமாக வாழலாம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நீர் என் நல்ல ஆயனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீர் எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்க இரத்தத்தையும் கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி இப்பொழுதும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பா, அதற்காக நன்றி. இந்த கிருபையின் நாட்களில் எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை மட்டுமே தலைவராக, உம்மை மட்டுமே எங்களுக்குள்ள அனைத்துமாக நம்பி மனிதர்களை நம்பாமல், அவர்களிடம் எங்கள் குறையை கூறாமல், அவர்களிடம் கண்ணீர் வடிக்காமல் உம்மிடம் மட்டுமே வடிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஆயனாக இருந்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.